ஹை நண்பா, புதுச்சேரியில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து விட்டுருக்காங்க. இது ஃபியூ டேஸ் முன்னாடியே விட்டுருந்தாங்க. நான் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்போ விட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27/2/2026 விட்டுருக்காங்க. என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தா ஏஎன்எம், அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமே கிடையாது. நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாரி அவங்க மார்க் பேஸ் பண்ணி போட்டு செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல போஸ்ட், ஓகேவா? உங்கள் ஃபீல்டுலேயே உங்களுக்கு வந்து வேலை கிடைச்ச மாரி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 36 வேக்கண்ட்டு. இதில் புதுச்சேரி, மாஹி, ஏனம், ஸோ அந்த கேட்டகரியில் வந்து பிரிச்சுட்டாங்க. தெலுங்கு, மலையாளம், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தந்த ரீஜியனுக்கு ஏற்ற மாரி போஸ்ட்டும் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கிளியராக பார்த்துங்க. இதில் வந்து புதுச்சேரிக்கு வந்து ஒரு 30 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ப்ளஸ் வந்து டிப்ளமோ இன் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துங்க. நீங்கள் இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து அவங்க இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் ஏ மிட்வைஃப் இன் எனி ஒன் ஆஃப் த ஸ்டேட் நர்சிங் ஆர் மிட்வைஃபரி கவுன்சில் இன் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதில் வந்து கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த நர்சிங் அந்த கேட்டகரியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷுட் ஹாவ் ஸ்டடி த பர்டிகுலர் ரீஜன், இந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் வரமே பார்த்துக்குங்க. ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க 18 to 30 years. ஸோ அந்த ஏஜ் வரைக்கும் இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்கள் கேட்டகரிஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து வரும். ரிசர்வேஷன் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 years 3 years வந்து நீங்கள் வந்து என்ன கேஸ்ட் அதுக்கு அதுமாரி வந்து வரும், ஓகேவா? அது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அதை வந்து கிளியராக பார்த்துங்க. அப்ளை பண்ணும்போது தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், ஸோ முக்கியமானது இது தான். செலெக்ஷன் மெத்தடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது. ஸோ இதை எப்படி பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50% மார்க் வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயும் 50% மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்களே அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் அந்த டிகிரியை வச்சு உங்களுக்கு 50% மார்க்கும் ப்ளஸ் வந்து டிடக்ஷன் ஆஃப் 5% மார்க் வில் பி மேடு எவ்ரி அடிஷ்னல் அட்டெம்ப்ட். ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு வந்து தெரியல, கிளியராக வந்து பார்த்துங்க. இதுக்கு வந்து மைனஸ் அது வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ த குவாலிஃபைங் மார்க்ஸ் வில் பி கேல்குலேட்டட் ஆஸ் அபவ் த டோட்டல் ஆஃப் 50 + 15 டோட்டல் வந்து 150 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து புதுசாக ஒரு மெத்தடாக இருக்குது. ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துங்க. அப்புறம் பார்த்தா லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28/2/2026 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகி 8/3/2026 3 மணியோட வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணுவோம் இதுக்குள்ளேயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கப்படாது. எப்படி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ கிளியராக பார்த்துங்க. ஹவு டு அப்ளை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸாமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வந்து நீங்கள் எடுத்த முன்னாடி ப்ரீவியஸ் மார்க்கை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டாக வந்து நீங்கள் செலக்ட் ஆகிங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து இது நல்லாவே தெரியும். ஸோ ஃபிசிக்கல் ரெக்கமெண்ட் இது வந்து சும்மா இது வந்து உங்களுக்கெல்லாம் இருக்கா, கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. இதிலலாம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படாது, ஓகேவா? பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ ரிசர்வேஷன் சொல்லியிருந்தால, ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் இந்த வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் எலிஜிபிள் இருக்குது. ஸோ அதையும் வந்து கிளியராக பார்த்துங்க. ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் இது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அது வந்து சில பேருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இனிமேல் வந்து இதுமாரி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.